வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்எல்ல முதலீடு செய்து 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுடைய ஸ்டேட்டஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஸ்டேட்டஸ் என்னென்ன ரீசனுக்காண்டி ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்எல்ல முதலீடு செய்தவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ரீஃபண்டு அமௌண்ட்டு கொடுத்துட்டு வராங்க. ரீஃபண்டு அமௌண்ட் எப்படி கொடுக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால், செபி சைடில் இருந்து 2019 ஆன்லைனில் ரீஃபண்டுக்கு நிறைய பேர்கிட்ட அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் நிறைய பேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அதற்கான தகவல் கிடைக்காம இருந்து, ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு இதுவரைக்கும் 1000 ரூபா to 20,000 வரைக்கும் யாரெல்லாம் பிஎஸ்எல்ல முதலீடு செய்தாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்டு கொடுத்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்எல்ல 2019 ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு இன்னும் அமௌண்ட்டு வரல, ஆனால் உங்களுடைய பிஎஸ்எல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது எந்த மாதிரி ஷோ ஆகுது, அந்த மாதிரி ஷோ ஆனால் அதுக்கு என்ன சொல்யூஷன், அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஷோ ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நேற்றுக்கே ஒரு வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு மேலே நான் கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதே போல் இன்றைக்கி உங்களுடைய பிஎஸ்எல்லுடைய ஸ்டேட்டஸ் ரீஃபண்டுக்கு நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிலவங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது அவங்களுடைய பிஎஸ்எல் நம்பர் இதில் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டில் இருக்க போல் நேம் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேன் கார்டு நம்பர் ஷோ ஆகுது, அவங்களுடைய மொபைல் நம்பர் ஷோ ஆகுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் நாட் ஃபில்டு your claim on the portal www.sebipslrefund.coi.in for refund during the period February 8, 2019 to July 31, 2019. You may வெயிட் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் த கமிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துறவங்க கண்டிப்பாட்டு வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கேட்பீங்க, இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணலைன்னு சொல்லிட்டு தான் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகுது. ஆனால் அவங்களுடைய பிஎஸ்எல் நம்பர், அவங்களுடைய நேமு, அவங்களுடைய பேன் கார்டு எல்லாமே ஷோ ஆகுது. இந்த மாதிரி ஷோ ஆகுறவங்க பார்த்தீங்கன்னா 2019 அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பேன் கார்டோ இல்லை பிஎஸ்எல் சர்டிஃபிகேட்டோ இல்லை அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோ ஏதோ ஒன்று அவங்க அப்லோடு பண்ணிவிட்டு அதை ஃபைனல் சப்மிட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. நேம் ஷோ ஆகுது, பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர் ஷோ ஆகுது, பேன் கார்டு ஷோ ஆகுது. ஆனால் அவங்க இன்னும் அப்ளை பண்ணலைன்னு சொல்லிட்டு தான் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகுது. இது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனல் எல்லாமே அப்லோடு டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கரெக்டாக டைப் பண்ணி சப்மிட் பண்ணிடுறாங்க. ஆனால் டாக்குமெண்ட்டு அவங்க அப்லோடு பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு சப்மிட் உண்டு, அந்த சப்மிட்டை பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஷோ ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஷோ ஆகுங்க. கண்டிப்பாட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் கமிட்டிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாட்டு யூஸ் ஆகும். உங்களுக்கு இதில் ஏதாவது பிஎஸ்எல் சம்மந்தமான டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்